Hello students, welcome to Kalvikoda. In the video, 10th standard maths model of an examination question paper 2024 or model பார்க்கலாமா. Part 1 பாத்தீங்கன்னா choose கேட்பாங்க இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து உங்களுக்கு ஒரு மாடல் தான், ஓகேங்களா. இப்போ வரப்போற ஆஃப் இயர்லி எக்ஸாம்ல என்னென்ன சாப்டர்ல இருந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம், ஓகேங்களா. ஸோ அது மாதிரி ஒரு மாடல் தான் நம்ம பார்க்க போறோம். First choose if n of a is equal to m and n of b is equal to n, then total number of non-empty relations that can be defined from a to b is number of elements a பாத்தீங்கன்னா m கொடுத்துட்டாங்க, number of elements in b பாத்தீங்கன்னா n கொடுத்துட்டாங்க. ஸோ a to b எவ்வளவு எலிமெண்ட்ஸ் ஆச்சு உங்களால ஃப்ரேம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க, ஓகே. ஸோ அதுக்கான ரிலேஷன் தான் நம்ம எழுதணும். f of x equal to x plus 1 the whole cube minus x minus 1 the whole cube. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அது வந்து ஒரு ஃபங்க்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா. which is dash. ஸோ அது என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம எழுதணும். The sum of the exponents of the prime factors in the prime factorization ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதோட prime factor கேட்டிருக்காங்க, சரிங்களா. அப்ப நம்ம என்ன பண்ணணும், prime factorization பண்ணாதான் நம்மளால prime factor கண்டுபிடிக்க முடியும். The sum of the sequence, ஸோ ஒரு சீக்வன்ஸ் up to 20 terms வரைக்கும் கொடுத்துட்டு ரிமைனிங் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து இது பாத்தீங்கன்னா அல்ஜிப்ரா, சரிங்களா. ஸோ டிவிஷன் கேட்டிருக்காங்களா, அதை நம்ம என்னவா பண்ணணும், மல்டிப்ளிகேஷனா மாத்தணும். அப்பனா இது மேல போகும், இது கீழே வந்துடும், சரிங்களா. இந்த மாதிரி மாடல் சம்ஸ் வந்து அடிக்கடி கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு எது கரெக்ட்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க, ஓகே. ஸோ எக்ஸ் பவர் 4 பிளஸ் 10x கியூப் பிளஸ் 31x ஸ்கொயர் பிளஸ் 30x பிளஸ் 19 அப்படின்றது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் டிவிஷன் போட்டு பார்த்தா தான் நமக்கு தெரியும். அண்ட் quadratic equation must have two roots. எப்பவுமே quadratic equationனா ரெண்டு ரூட்ஸ் இருக்குமா. ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு அவங்க நான் ஆப்ஷன் எழுதல, ஓகே. ஸோ இதெல்லாமே வந்து புக் பேக் சூஸ் தான், ஓகேங்களா. ஸோ ஒரு சாப்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா புக் பேக்ல எல்லா சூஸுமே படிச்சிருங்க, எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் 7th one, இஃப் ஏ இஸ் ஏன்றது வந்து 2 into 3 மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க, பின்றது 3 into 4 மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க, ஓகேவா. How many columns does AB have? So AB A into B மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு எவ்வளவு காலம்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. இப்போ ஏன்றது 2 into 3, அடுத்தது Bன்றது 3 into 4, 3 into 4. நம்ம என்ன பண்ணுவோம், இதை மட்டும் விட்டுருவோமா. ஸோ 2 into 4ன்னு எழுதுவோமா. இது ரோ, இது காலம். அப்போ how many columns அப்படின்னு கேட்கும்போது 4 columns, ஓகே. if in ABCன்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, அதுல பாத்தீங்கன்னா DEயும் BCயும் பேரலா இருக்கு. ABயோட லென்த் வந்து 3.6 cm, ACயோட லென்த் 2.4 cm and ADயோட லென்த் வந்து 2.1 cm, சரிங்களா. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா AEயோட லென்த் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது the slope of the line joining, ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு அதோட ஸ்லோப் கொடுத்துட்டாங்க, M கொடுத்துட்டாங்க, ஓகே. இதுல நம்மள A வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டு அதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்ன, y2 minus y1 by x2 minus x1 ஈக்குவல் டு, ஸோ இதுதானே ஸ்லோப்பு. அவங்க ஸ்லோப் என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க, வேல்யூ 1/8ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு x1 y1 x2 y2 அப்படி போட்டு என்ன பண்ணும், ஈக்குவல் டு 1/8 இருக்கா. ஸோ ஈக்குவலுக்கு பக்கத்துல, ஈக்குவலுக்கு அந்த சைடு வந்து கான்ஸ்டன்ட் இருந்தாலே நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா அன்னோன் வேல்யூ ஏ கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் a straight line as equation 8y is equal to 4x plus 21. 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதுல எது வந்து ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா.
ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் நம்ம எப்படி சொல்லுவோம்? y equal to mx plus c ன்னு சொல்லுவோமா? அதுதான் என்னது ஈக்குவேஷன் ஆஃப் a straight line. இங்க क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க? 8y is equal to 4x plus 21 கொடுத்திருக்காங்களா? இங்க 8 என்னவா இருக்கு? மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. சோ இந்த சைடு கொண்டு வந்துடலாமா? சோ y is equal to ஒரு டேர்ம் கூடயும் 4x by 8 plus 21 by 8. ஓகே, சோ இதை டிவைட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 1 by 2 ன்னு கிடைக்கும். So y is equal to 1 by 2 into x plus 21 by 8. இதுல mன்றதுதான் ஸ்லோப். xக்கு முன்னாடி தானே m இருக்கு. அப்போ 1 by 2ன்றதுதான் ஸ்லோப். சோ இது டிவைட் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 0.5 வருமா? அப்போ ஸ்லோப்ன்றது 0.5 and 21 by 8 இதுதான் வந்து y இன்டர்செப்ட்னு சொல்லுவாங்க. சோ இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 2.61 சம்திங் வரும். ஸோ y இன்டர்செப்ட் வந்து 2.6. ஸோ ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் ட்ரிக்னோமெட்ரில இருந்து கேட்டிருக்காங்களா? if a cot theta plus b cosecant theta is equal to p and b cot theta plus a cosecant theta is equal to q, நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? p square minus q square ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் total surface area of a cylinder whose radius is 1 by 3 of its height. If the radius of the base of a cone is doubled and the height is tripled, then the volume is, so volume கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இதுல வந்து எது இன்கரெக்ட், என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட் பார்ட் 2 மார்க் क्वेश्चंस. சோ 14 கேட்டுட்டு 10 அட்டெம்ப்ட் பண்ண சொல்வாங்க. क्वेश्चन நம்பர் 28 கம்பல்சரி. First sets and relation வந்து கேட்டிருக்காங்களா? if a into b, so a அடுத்தது b ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நமக்கு ஆன்சர் கொடுத்துட்டாங்க. then find இதுல இருந்து நம்ம a செட் என்ன, b செட் என்ன, அதாவது a ல என்ன எலிமெண்ட்ஸ் வரும், b ல என்ன எலிமெண்ட்ஸ் வரும்னு கண்டுபிடிக்கணும். இங்க a into b ன்னு கொடுத்திருக்காங்களா? சோ நம்ம இதை எப்படி எழுதலாம்? ab 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 ன்னு எழுதலாமா? சோ அப்போ a என்னென்ன வரும்? ஃபர்ஸ்ட் 3 இருக்கு, 3 இருக்கு. சோ ரிப்பீட்டடா இருக்கா? ஒரு வாட்டி எழுதிக்கலாம். அடுத்தது 5 5 இருக்கு. அப்போ a ல உள்ள எலிமெண்ட்ஸ் 5, bன்றது 2 4 2 4. அப்போ b ல உள்ள எலிமெண்ட்ஸ் என்னது? 2, 4. சரிங்களா? நெக்ஸ்ட் if f of x equal to x square minus x, then find f of x minus 1 minus f of x plus 1. So f of x கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நம்ம f of x minus 1 கண்டுபிடிக்கணும், f of x plus 1 கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதை ரெண்டு என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ நான் சைட்ல அப்படியே எழுதிட்டேன் என்னென்ன சாப்டர்ன்றது. ஸோ உங்களுக்கு ரிவைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் த AP. அடுத்து பாத்தீங்கன்னா if 1 cube plus 2 cube plus 3 cube up to k cube is equal to 44,100. ஸோ இந்த மாதிரி கியூப் சீக்வன்ஸ் கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? கியூப் இல்லாம கண்டுபிடிக்கணும். 1 plus 2 plus 3 plus up to k வரைக்கும். அடுத்து find the excluded values of the expression. ஸோ இது அல்ஜீப்ரால இருந்து. ஓகேங்களா? excluded values கண்டுபிடிக்கணும். determine the nature of roots of the quadratic equation. So 20 என்ன கேட்டிருக்காங்க? அல்ஜீப்ராவா? nature of the roots கேட்டிருக்காங்க. nature of the roots ஒரு quadratic equation கொடுத்துட்டு nature of the roots கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? del கண்டுபிடிக்கணும். ஓகேவா? del is equal to b square minus 4ac. so del ஓட வேல்யூ வந்து greater than 0 வந்தா real and unequal roots, del ஓட வேல்யூ equal to 0 வந்தா real and equal roots, del ஓட வேல்யூ less than 0 வந்தா no real roots. இல்லையா? அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? இந்த figure AD is the bisector of angle A. அதாவது கொடுத்திருக்கிற டயக்ராம்ல ADன்றது இந்த ட்ரையாங்கிள் ABC பைசெக்ட் பண்ணிருக்கு. சரிங்களா? சோ BD யோட லென்த் வந்து 4 cm, BC யோட லென்த் 3 cm and AB யோட லென்த் 6 cm. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? AC கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுவும் கோஆர்டினேட் ஜியோமெட்ரில இருந்து கேட்டிருக்காங்களா? if the 3 points, so 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு அது கோலினியர் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. சரிங்களா? சோ 3 பாயிண்ட்ஸ் என்னது? கோலினியர்னு சொல்லிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை A B C அப்படின்ட்டு 3 வெர்டெக்ஸ் வச்சுக்கிறேன். சரிங்களா? ரொம்பவே சிம்பிளான சம். ஐ திங்க் இது 5.2ல 6th சம் நினைக்கிறேன்.
ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கணும் அண்ட் தென் ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவல் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும்? ஏவோட வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். என்ன ஃபார்முலா? y2 minus y1 by x2 minus x1. ஸோ சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோப் சம்ஸ் நிறையவே கேக்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுவும் சிஜியா, அதாவது கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஈக்குவேஷன் ஆஃப் a straight line. ஸோ அப்ப நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அந்த லைன் எதுக்கு பேரலா இருக்கு? இன்னொரு ஒரு லைனுக்கு பேரலா இருக்கு. சரிங்களா? ஸோ அது எந்த பாயிண்ட்ஸ்ல பாஸ் ஆகுது அப்படின்னா பாயிண்ட்ல 6,4. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? ஈக்குவேஷன் ஆஃப் a straight line கண்டுபிடிக்கணும். அடுத்தது trigonometry. Prove that summa cos square theta plus 1 by cos square theta is equal to 1 நம்ம ப்ரூவ் பண்ணோம். அடுத்து மென்சுரேஷனா curved surface area of a right circular cylinder of height. அதாவது ஒரு சிலிண்டர் இருக்குவா, சரியா? ரைட் சர்க்குலர் சிலிண்டர் இருக்கு, அதோட ஹைட் கொடுத்துட்டாங்க, அதோட சிஎஸ்ஏ வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. இது சிஎஸ்ஏ, சரிங்களா? இது ஹைட். இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நமக்கு சிஎஸ்ஏ ஓட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா சிலிண்டரோட சிஎஸ்ஏ ஃபார்முலா நமக்கு தெரியணும். சரிங்களா? நெக்ஸ்ட் மென்சுரேஷன். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோபாபிலிட்டில இருந்து கேட்டிருக்காங்களா? if P of A equal to 2/3, P of B is equal to 2/5, P of A union B is equal to 1/3. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? A intersection B நம்மள கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. சரிங்களா? அடுத்தது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோபாபிலிட்டி. ஸோ இது வந்து கம்பல்சரி கொஸ்டினா என்ன பண்ணியாகணும்? கம்பல்சரி கொஸ்டின் அட்டென்ட் பண்ணணும். சரிங்களா? பார்ட் 3 5 மார்க்ஸ் கொஸ்டின் நம்பர் 42 கம்பல்சரி. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா செட்ஸ் அண்ட் ரிலேஷன் வந்து கொடுத்துருக்காங்களா? ஏன்னு ஒரு செட்டு, பின்னு ஒரு செட்டு. ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா A to B, அதாவது ஏல இருந்து பில எலிமெண்ட்ஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ என்ன ஃபங்க்ஷன்னா f of x equal to 3x minus 1. இந்த ஃபங்க்ஷனை வச்சு நம்மள என்னென்ன ரெப்ரசென்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஆரோ டயக்ராம், டேபிள் ஃபார்ம், ஆர்டர்டு பேஸ், கிராஃபிக்கல் ஃபார்ம். ஆரோ டயக்ராம்னா தெரியும்ல, எப்படி போடுவோம்? ஃபர்ஸ்ட் ஏ செட்ல உள்ள எலிமெண்ட்ஸ் எப்படி, அதுக்கப்புறம் பி, சரியா? அடுத்து என்ன பண்ணும்? இந்த மாதிரி எலிமெண்ட்ஸை பேர் பண்ணணும். அடுத்தது டேபிள் ஃபார்மேட்னா இந்த மாதிரி போடுவோமா? நெக்ஸ்ட் ஆர்டர்டு பேஸ்னா பிராக்கெட்ல கம்மா போட்டு எழுதுவோம். நெக்ஸ்ட் கிராஃபிக்கல் ஃபார்மேட் எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸ் வச்சு மென்ஷன் பண்ணணும். அடுத்தது நெக்ஸ்ட் 30th பாத்தீங்கன்னா if f of x ன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, g of x கொடுத்துட்டாங்க அண்ட் h of x கொடுத்துட்டு show that sum. சரிங்களா? இதுவும் செட்ஸ் அண்ட் ரிலேஷன் தான். என்ன ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க? f of g of h அதுவும் f of g of h ஈக்குவல். ஸோ ஃபர்ஸ்ட் LHS எடுத்து f of g கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? f of g of h ஓட பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி RHS எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் g of h பண்ணிட்டு வந்த ஆன்சரை f of g of h பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி. ஸோ இது அல்ஜிப்ராவா. அடுத்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ். ஒரு ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்ல ப்ராடக்ட் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ், அதாவது அடுத்தடுத்த டேர்ம், ஓகேவா? அதோட ப்ராடக்ட் வந்து 27 கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த 2 டேர்ம்ஸ், அதுல ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதோட சம் ப்ராடக்ட சம் பண்ணணும், ஆட் பண்ணணும்னா நமக்கு 57/2 கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த 3 டேர்ம்ஸ், அது என்னென்ன டேர்ம்ஸ் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. 33 இது அல்ஜிப்ராவா. ஸோ ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இது என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா நம்ம ஸ்கொயர் ரூட் டிவிஷன் போடுவோம். அவங்களே பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொன்னதுனால நமக்கு ரிமைண்டர் வந்து 0 தான் வரும். சரிங்களா? ஸோ அதை வச்சு இந்த 2 அன்னோன் கண்டுபிடிக்கணும், ஏ என்ன பி என்னன்னு. ஓகே, அடுத்து 34th. ஸோ இதுவும் அல்ஜிப்ரா தான். ஏ மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் LHSல ஏவியும் பியும் மல்டிப்ளை பண்ணிட்டு டிரான்ஸ்போஸ் பண்ணணும். RHSல என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பியை டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏவை டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டு ரெண்டையும் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா பித்தாகரஸ் தியரம் கேட்டிருக்காங்க.
ஜாமெண்ட்ரி லெசன் வந்து சரிங்களா, ரொம்பவே ஈஸியான ஒரு தியரம் அது. நெக்ஸ்ட், find the value of k if the area of a quadrilateral is 28 square units whose vertices are in the order. So ஒரு quadrilateralோட ஆர்டர் வெர்டிசஸ் கொடுத்துட்டாங்க சரிங்களா, அதோட ஏரியாவும் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, கே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜாமெண்ட்ரியா, அடுத்து ட்ரிக்னோமெட்ரில இருந்து கேட்டிருக்காங்க. இந்த ஷிப் சம் வந்து அடிக்கடி ரிப்பீட்டடா கேக்குறாங்க சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு 4 or 5 times போட்டு பாத்துருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மென்சுரேஷன். நெக்ஸ்ட் அதே மாதிரி சில்வர் கப்பும் ரிப்பீட்டடா கேக்குறாங்க மென்சுரேஷன் வந்து சரிங்களா. அடுத்து 41. ஸோ இது பாத்தீங்கன்னா ஸ்டாட்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியா, ஸ்டாட்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டில இருந்து கேட்டிருக்காங்க. 2 dice வந்து ரோல் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா கெட்டிங் டப்லெட். டப்லெட் அப்படின்னா இப்போ 2 dice வந்து ஒரே டைம்ல நம்ம ரோல் பண்றோம் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் டைல 4 வருதுன்னா செகண்ட் டைலயும் என்ன வரணும், 4 தான் வரணும் சரிங்களா. ஸோ 2 diceலயுமே எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க, 4 டப்லெட்னா சேம் நம்பர் அதுல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது சம் ஆஃப் த ஃபேஸஸ் ஆஸ் 4. அதுக்கப்புறம் அந்த 2 diceலயுமே வர நம்பர்ஸ் நம்ம சம் பண்ண ஆட் பண்ண நமக்கு என்ன வரணும், 4 வரணும்னு சொல்லிட்டாங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 42 வந்து கம்பல்சரி கொஸ்டினா. பார்ட் 4 பாத்தீங்கன்னா 2 அட்டன் பண்ற மாதிரி இருக்குமா. ஸோ ஃபர்ஸ்ட்லயே இப்போ 43னா அதுல ஏ அண்ட் பி சப்டிவிஷன் கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே வந்துட்டு ஜாமெண்ட்ரி தான் சரிங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா கிராஃப் கேட்டிருக்காங்க. 44லயும் ஏ அண்ட் பி. ஸோ இதுலயும் நமக்கு ஆப்ஷன் இருக்கு, ரெண்டுத்துல என்ன பண்ணலாம், ஏதாவது ஒண்ணு அட்டன் பண்ணலாம் சரிங்களா.